Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet ராக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ராக்கி பண்றதுக்கு பர்టిక్యులரா இந்த yarn தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன yarn வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன hook size வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். hook size மாற உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். தென் நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும்ல அந்த உள்ளன் thread கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் கலர்ல கொடுக்க போறேன். சோ அதனால டபுள் thread எடுத்துர்க்கேன். நான் எடுத்துக்கிறது வந்து 3 ply yarn தான். தென் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற hook size வந்து 4.5 mm. ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் எந்த த்ரெட்டில் என்ன ஹூக் சைஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு 5 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த சென்டர் கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நம்ம இப்போ செயின் 5 போட போகிறோம். 1 2 3 4 5. ஸோ நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும் அப்படின்னா 3 செயின்ஸ் போடுவோம். ட்ரிபிள் க்ரோஷேனா 4 செயின்ஸ் போடுவோம். பட் நம்ம இப்போ 5 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் ட்ரிபிள் ஸ்டிச். 5 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் 1 2 and 3 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹூக்கில் 4 லூப்ஸ் இருக்குது. இந்த சென்டர் கேப்பில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணி த்ரெட் எப்படி எடுக்கணும். எடுத்தோன்னா ஹூக்கில் வந்து நமக்கு இப்போ 5 லூப்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 லூப்ஸில் ரெண்டு லூப்பாக இப்படி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 செகண்ட் 2 தேர்ட் 2 அண்ட் ஃபோர்த் 2 லூப்ஸ். ஸோ இப்போ நம்ம செயின் 5 போட்டோம்ல அதே லென்த்துக்கு இந்த ஸ்டிச் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த செயின் 5 வந்து ஃபஸ்ட்டு டபுள் ட்ரிபிள் க்ரோஷேவை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ 2 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அகெயின் தேர்ட் ஒன். ஸோ அதே போல் 3 டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு லூப்பாக வெளியில் இப்படி எடுக்கணும். ஸோ இதே போல் நம்ம 18 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணணும். அந்த செயின் 5ஓட சேர்த்து 18 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம 5 முடிச்சிருக்கோம். இதே போல் 18 முடிச்சுட்டு வாங்க. டபுள் ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த செயின் 5ஓட சேர்த்து தான் ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம செயின் 5 போட்டோம் இல்லையா 1 2 3 4 5. ஸோ அந்த 5th செயினில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி வந்திருக்கும். இப்போ அகெயின் செயின் 3 1 2 3 செயின் 3. ஸோ செயின் 3 போட்டிருக்கோம்ல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் நம்ம டிக்ரீஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதாவது டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இப்படி விட்டோன்னா ஃபஸ்ட்டு 2 லூப்ஸில் எடுக்கணும். அகெயின் இன்னொரு வாட்டி நூல் எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் லாஸ்ட்டாக இருக்க 3 லூப்ஸ்லேயும் அப்படியே எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதே போல் 8 டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அடுத்ததில் இப்படி இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் வழியாக இந்த த்ரெட் எப்படி எடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்க 3 த்ரெட் வழியாக
இப்படி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி 8 பண்ணிட்டு வாங்க. 8 டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 3rd செயினில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கப் மாதிரி வந்திருக்கும். ஸோ நல்லா க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 9 ஸ்டிச்சஸ்லையும் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த ஸ்டிச்லேயும் அதே தான். ஸோ இதே போல் 9 ஸ்டிச்சஸில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். யான் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் யான்லாம் பேக் சைட்லேயே நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு ஒரு பஃப் ஃப்ளார் வந்துடும். ஸோ இது வந்து க்ரோஷே பஃப் ஃப்ளார். இது வந்து நீங்கள் ஹெட் பேண்டில் இல்லைனா ட்ரெஸ்ஸில் ஷூஸில் இந்த மாதிரிலாம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பஃப் ஃப்ளார் வச்சு தான் ராக்கி இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு நடுவில் பீட்ஸ் வேணும்னா பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய சைஸில், அதாவது நான் ஹூக் சைஸ் மாற்றிருக்கேன், ஒரே ஒரு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் வந்து நான் 4 mm யூஸ் பண்ணேன். இந்த க்ரீன் வந்து 8 ப்ளே யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பஃப் ஃப்ளாரை உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நான் வந்து சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட், மைக்கா ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன உள்ளன் கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இந்த ஸ்டோன் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இல்லை பால் செயின் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து இது சுற்றிலும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னா 2 இல்லைனா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த ஃப்ளவரில் இந்த சென்டராக நம்ம இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வேணும்னா இல்லைனா இது மாதிரி கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லைனா நீங்கள் நார்மலாக பீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் கூட நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரோப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செயின்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் யாருக்கு பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு, இல்லைனா ஒரு தோராயமாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 50 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 50 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க.   . 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
ஸோ இதை வந்து நம்ம அந்த ஃப்ளாரில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நல்லா நம்ம ஸ்டோன்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் விட்டு எடுத்துக்கோங்க. ரோப் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ராக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக டெக்கரேட்டிவாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் ஏதாவது இந்த ரோப்பில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது என்ன சைஸில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே இது செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சேல்ஸ் கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.